சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகம் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே கோதுமை ரவை ஒரு 200 எடுத்துக்கிறீங்கன்னா 75 கிராம் அவல் எடுத்துக்கணும். இல்லை 50 கிராம் எடுத்துட்டிங்கன்னா 75 கிராம் எடுத்துட்டிங்கன்னா 25 கிராம் அரிசி, 25 அதாவது காட்டம்னு போதும் அரிசி, இத்தினோண்டு உளுந்து போதும். இல்லை நான் வெறும் இது மட்டும் எடுத்துக்கிறேன், இட்லி மாவு என்கிட்ட இருக்குது அப்படின்னா 200 கோதுமை ரவை, 75 கிராம் அவல் போதும். இதெல்லாம் ஊற வச்சுருங்க தனித்தனியாக. ஓகேவா? மாவு இருந்தால் அரிசியும் உளுந்தும் போட வேண்டாம். மாவு இல்லை அப்படின்னா 25 கிராம் பச்சரிசி போட்டுக்கோங்க, இல்லை புழுங்கரிசி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கூட போதும். ஓகேவா? இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இந்த அளவு. என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா இஞ்சி ஒரு துண்டு, வெள்ளைப்பூடு, ஓகேவா, சோம்பு, ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தக்காளி 2, மிளகா வத்தல் தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க ஒரு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் தான் நல்லா மசிஞ்சிடும். இப்போ பல்ஸ் போடுறது என்ன அப்படின்னா மிளகா வத்தல், இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம் பல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோதுமை ரவையை போடுங்க, அதுக்கப்புறம் அவலை போடுங்க, அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தண்ணி விட வேணாம், நல்லா அரைச்சிக்கங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதில் அரைச்சிக்கங்க, கருவேப்பிலையும் அரைச்சிட்டிங்கன்னா உப்பு பெருங்காயம் போட்டு எடுத்து வச்சுருங்க. இது உடனே வறுத்துக்கலாம். மாவு இருந்தால் 2 கரண்டி இட்லி மாவு போட்டுக்கோங்க. மாவு இல்லைன்னா நான் தான் அந்த மெஷர்மெண்ட் சொன்னேன் பாருங்களேன். இந்த தோசையை வாத்து பாருங்களேன், நல்லா பொடியாக சின்ன வெங்காயம் போடலாம். இல்லை எனக்கு வேணான்னா வெறும் வெங்காயமே வேண்டாம், முந்திரி பருப்பு சீச்சு போடுங்க. சீச்சு கொத்தமல்லி போட்டுட்டு முருன்னு இருக்கும். செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இப்போ நல்லது.